பொதுவா சூரத்தில் பக்கராவில் அல்லா சொல்றான் 4 மாசம் 10 நாள். நான் ஒரு கணவர் இறந்து விட்டால் ஒரு மனைவிக்கு 4 மாசம் 10 நாள் சொல்லி இத்தாவுடைய காலம் இருக்குது. அதே சமயங்கள்ல இங்க உள்ள ஆளுங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த 40 கட்டணும் ஒரு கட்டத்தை வச்சு இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே அவங்க போய் சோதத்தை விட்டு என்ன பண்ணா விருத பத்திரம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வயசானவங்க, அதனால உங்களுக்கு வந்து இந்த 40 நாள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இஸ்லாத்துல கணவனை இழந்த பெண்கள் இத்தா அனுஷ்டிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. இந்த இத்தாண்டா என்னங்கிறது நிறைய பேருக்கு விளங்குறது இல்ல. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இவர் சொல்ற மாதிரி சில ஆலிம்கள் நடப்பதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஆலிமுக்கும் இத்தாண்டா என்னன்னு தெரியல, அந்த வயசான அம்மாவுக்கும் இத்தாண்டா என்னன்னு தெரியல. அதான் குழப்பமா இருக்குதுங்க. முதல்ல நம்ம விளங்கிக்கணும் இத்தாண்டா என்னன்னு கேட்டா, ஒரு கணவன் இறந்துட்டான். இறந்த உடனே மனைவி உடனே மறுமணம் செய்யக்கூடாது. இப்ப மனைவி இறந்துட்டா புருஷன் உடனே கல்யாணம் பண்ணலாம்ல, பண்ணலாம், கவலை இருக்காத ஒரு விஷயம். ஒரு 10 நாள்ல ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்றதை பண்ணிக்கலாம், வழங்குதா? ஆனால் மனைவி கணவன் இன்னைக்கு சாவுறான், நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. எவ்வளவு நாள் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்? 4 மாசம் 10 நாள் கழிச்சு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும். ஒரு பெண்ணு புருஷனை இழந்து விட்டால் அடுத்த நாளோ அடுத்த மாசமோ அடுத்த மாசமோ கல்யாணம் பண்ண கூடாது. எப்பதான் பண்ணணும்? 4 மாசம் 10 நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்கல்ல, அது பேர் தான் இதா. 4 மாசம் 10 நாளைக்கு உள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இதா இருக்கலன்னு அர்த்தம். 4 மாசம் 10 நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இதாவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மறு மேரேஜ் பண்ணாமல் இருக்கிற அந்த தடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் இத்தாவே தவிர இருட்டறையில இருக்கிறதுக்கு பேர் இதா கிடையாது. இதான வச்சிருக்கிறோம், இருட்டுல அடைச்சு வைக்கிறது. ஒரு புருஷன் இறந்துட்டான், வீட்டுல இந்த அம்மா இருக்குது, 4 மாசம் 10 நாள் எந்த கல்யாணம் பண்ணல, கிழவிகள் இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ண போறதே இல்ல. அப்புறம் என்ன அவங்களுக்கு போய் தனி இத்தா அனுஷ்டிக்கிறது, விடுதலை கொடுக்கறதுங்கிற அவங்க தான் பண்ண மாட்டாங்கல்ல. அப்ப 4 நாள் இதாங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, 4 மாசம் 10 நாளைக்கு உள்ள செகண்ட் மேரேஜ் பண்ணிடக்கூடாது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. 4 மாசம் 10 பிறகுதான் என்ன செய்யணும், ஒரு பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்குது. அது கூட எல்லாத்துக்கும் இந்த சட்டம் கிடையாது. இந்த 4 மாசம் 10 நாளுங்கிறது எல்லாருக்கும் சட்டம் கிடையாது. சில ஆட்களுக்கு ஒரு செகண்ட் போதும். இதான் எவ்வளவு போதும்? ஒரு செகண்ட்ல கூட இதான் முடிஞ்சு போயிடும். சில ஆட்களுக்கு ஒரு வாரத்தில் கூட முடியும், சில ஆட்களுக்கு 2 வாரத்தில் கூட முடியும். சில ஆட்களுக்கு 10 மாசம் கூட ஆகும். 4 மாசம் 10 நாள் எல்லாருக்கும் கிடையாது. எப்படி அது? இன்னைக்கு புருஷன் சாவுறான், புருஷன் இறந்து போய் மூத்தா போயிடுறான். மூத்தா போன செய்தியை கேட்ட உடனே அவ கர்ப்பிணியா இருந்தா, நிறை மாத கர்ப்பிணியா பொண்டாட்டி இருக்கிறா, மூத்தா போயிட்டான்னு தந்தி வருது, புள்ள பெத்துட்டா உடனே. இதான் அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கத. புள்ள பெத்துட்டா என்ன ஆயிடுச்சு? இதான் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த புள்ள இருக்கான்னு பாக்குறதுன்னு இதா புள்ளதான் இருக்குன்னு பெத்துட்டா இல்ல, மரப்புள்ள உண்டாக போகுது இனிமே. அதனால என்னவாச்சு? ஒரு புருஷன் இறந்து போனானேயானால் அடுத்த நாளைக்கு இந்த பொம்பளை பிரசவித்து விட்டாலேயானால் அதுக்கு அடுத்த நாள் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா விளங்கிக்கிறங்க. இன்னைக்கு புருஷன் சாவுறான், நாளைக்கு பிள்ளைய பெத்துட்டா, நாளை கழிச்சு வேற கல்யாணம் பண்ணு. அவளுக்கு இதான் ஒரு நாள் தான். இப்ப இவளுக்கு இதான் எவ்வளவு நாள்? அந்த ஒரு நாள் இருந்தால அந்த ஒரு நாள் தான் அவருடைய இதா. சரியா? 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறா, மூத்தா போகும்போது அப்ப இறந்துட்டான்னு சொன்னா உங்களுக்கு 4 மாசம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அது 2 மாச கர்ப்பிணியா இருக்கிறா, 4 மாசம் 10 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? கணவன் மூத்தா போகும்போது 2 மாசம் கற்பம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னொரு 4 மாசம் 10 நாள் கழிச்சு 6 மாசம் கற்பத்தோடு கல்யாணம் பண்ண முடியுமா? ஏற்கனவே 2 மாசம் இருக்குது, இன்னொரு 4 மாசம் 6 மாசம் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க என்னது இன்னும் 4 மாசம் இழு பிள்ளை பெற்று முதல்ல. அப்ப அவ்வளவு வேணாம். இன்னைக்கு புருஷன் மூத்தா போறதுக்கு முன்னாடி மனைவியோட சேர்ந்தான், அன்னைக்கு குழந்தை உண்டாகி போச்சு, அன்னைக்கு தான் உண்டாவுது, கரு உண்டாவுது. இப்ப 1 மாசம் 2 மாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். 4 மாசத்துல கல்யாணம் பண்ணலாமா? முடியாது. உங்களுக்கு இதான் எவ்வளவு காலம்? 10 மாசம் புள்ள பெற வரைக்கும். அப்ப சில பேருக்கு இதா என்பது 10 மாசம் கூட ஆகும், 9 மாசம் கூட ஆகும், 8 மாசம் கூட ஆகும், 7 மாசம் கூட ஆகும், 1 மாசம் கூட ஆகும், 1 வாரம் கூட ஆகும், 1 நாள் கூட ஆகும். சகட்டு மேனிக்கு இல்ல. இது யாருக்கு? இது ஒன்னும் தெரியாத ஒரு நேரத்தில் 4 மாசம் முதல்ல 4 மாசம் 10 நாள் சொல்லிவிடுவோம். அப்புறம் வயிறு பெருசாவது அதெல்லாம் வச்சு வாந்தி வர்றது, அந்த அறிகுறி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா 4 மாசம் 10 நாள் சொன்னது தன்னால மாறும். 4 மாசம் 10 நாள் சொன்னது என்ன திருப்பி ஒருக்கா
மாறி இப்பதான் புள்ள இருக்கு தெரியல 4 மாசம் கருவா இருக்கிறீங்களா அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண போற இன்னொரு 6 மாசம் பொறு அப்படின்னு என்ன செய்யணும் அவங்களுடைய கல்யாணத்தை இன்னொரு 6 மாசம் தள்ளி போட்டுருவோம். அப்ப கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற காலம் 4 மாசம் 10 நாள்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு அளவுகோலை தவிர அனைவருக்கும் உள்ள அளவுகோல் இல்ல. அப்ப இதுல என்ன விளங்குது? இப்ப இதுல என்ன விளங்குது? இன்னைக்கு புருஷன் ஜாவுறான், ஒரு வாரத்தை இந்த பொம்பளை புள்ள பெறா, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணலாம். இதுல நீங்க விளங்குறது என்ன? கல்யாணம் பண்றத மேட்ர, இதாவுடைய மேட்ர என்னது? அடுத்த மேரேஜ் பண்ணும் பொழுது இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு நீ எப்படி கல்யாணம் பண்றது? இன்னொருத்தன் பிள்ளைய சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா ஏமாத்துற மாதிரி ஆகுமா இல்லையா? யாருடைய பிள்ளைய யாருக்கு கொண்டே கொடுத்தா நியாயமாகுமா? சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த இறந்து போனவனுடைய குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட சொத்து எல்லாம் வாங்கணும், இந்த பிள்ளைக்கு அது சேரணும், அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா 4 மாசம் 10 நாளைக்கு பாருங்க. 4 மாசம் 10 நாளையில ஒண்ணுமே இல்லன்னு நல்லா கன்ஃபார்மா போச்சா அடுத்த நாள் போய் கல்யாணம் பண்ணிக்க. 4 மாசம் 10 நாள்ல இருக்குது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பெற வரைக்கும் நீடிக்க வேண்டியதான், மறுபடியும் இத்தா என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணிட வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி போயிரும் என்பதுதான் இத்தாவுடைய சட்டம். இதுல சில மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இத்தான்னு சொன்னா ஒரு தனி அறையில் இருக்கணும், தப்பு. அப்படி கிடையாது. எந்த பொம்பளையும் பேசக்கூடாது, அப்படி கிடையாது. எந்த ஆம்பளையும் பேசக்கூடாது, அப்படி கிடையாது. ஆம்பளை பிள்ளையவே பார்க்க கூடாது, அப்படி கிடையாது. வெளியே குளத்துக்கு போறோமா போகக்கூடாது, அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் எல்லாரும் மாதிரியே இருக்கலாம். என்ன தடைன்னு கேட்டா நகை நட்டு அணிந்து அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மேக்கப் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளைக்கோ அல்ல கல்யாணம் பண்ற அந்த பிரசவிக்கிற வரைக்குமோ என்ன செய்யக்கூடாது? அலங்காரங்கள் பண்ணக்கூடாது. அது மாதிரி சிங்கிள் கலர்ல உள்ள ஆடை அணியலாமே தவிர மல்டி கலர்ல உள்ள ஆடைகள் என்ன செய்யக்கூடாது? ஒத்த கலர், ஒரு ரோஸ், ஒரு மஞ்சள், வெள்ளையும் அணிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மஞ்சளா இருக்கும்ல, வெறும் புழுவா இருக்கும்ல, அது மாதிரி சிங்கிள் கலர் ஆடை அணியலாமே தவிர பலவிதமான வண்ணங்கள் உள்ள ஒரு கருப்புல எல்லாம் கருப்பு அணிஞ்சுக்கிட்டீங்க தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கலர்ல அணிஞ்சுக்கலாமே தவிர மல்டி கலர் ஆடைகள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. இந்த சுருமா இடுறது, மை தீட்டுவது, லிப்ஸ்டிக் அடிக்கிறது, அது மாதிரி நகைகள் அள்ளி போட்டுக்கிறது, இதை ஏன்னு கேட்டா இதெல்லாம் கல்யாணத்தை தூண்டக்கூடிய, உனக்கு கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லி இருக்குது. இதை போட்டு தூண்டிட்டு இருந்தா மறுபடியும் அந்த எண்ணம் வந்துகிட்டு இருக்கும். நீ பிள்ளைய பெற்ற பெருமாள் கல்யாணம் பண்ணி இப்ப என்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ண போற, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு மார்க்கம் சொல்லுதுங்க. அதனால இவங்க என்ன வழங்கிட்டாங்க? கல்யாணம்டா ரூம்ல அடைச்சு போட்டவுடனே போட்டு கிளவியை போட்டு 4 மாசம் அடைச்சு வைக்கிறதா? 1 மாசத்துல விடுதலை செஞ்சிருவோமே. நீ ஏன் அடைச்சு வைக்கிற? எப்பவுமே விடுதலை பண்ணி விட்டுரு. அது என்ன கல்யாணம்? அந்த கிளவி கல்யாணம் பண்ண போகுது, இந்த கிளவி என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கேட்டுச்ச உன்ட்ட. அப்ப காலமெல்லாம் இத்தா இருக்க போகுது. அது காலமெல்லாம் கல்யாணம் பண்ண போறது இல்ல. அப்புறம் என்ன அதை கொண்டே போய் அடைச்சு வைக்கிறீங்க? அதனால இதாங்கிற பேர்ல நம்ம சமுதாயத்தில் அநியாயம் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க. எவன் இதை உண்டாக்கி சொன்னான்னு நமக்கு தெரியல. பெண்கள் அவ்வளவு அநியாயம் பண்ணி அவங்கள முகமக்கிற கண்ணாடி பார்க்க கூடாதுங்கிற என்னென்னமோ ஷரத்துகள். சுப்ஹானல்லாஹ். இதுக்கெல்லாம் எந்த விதமான இன்னும் சொல்ல போனா இதாவுல கணவன் இறந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்வே சட்டம் கேட்கறாங்க, நாங்க எப்படி நடந்து கொள்வது. ரசூல் ஆம்பளை இல்லையா? உம்மு சலமா கேட்கலையா? நிறைய பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சட்டம் கேட்கலையா? அப்ப அது மாதிரியா நிறைய நடந்திருக்கிறது. அதனால ஆம்பளை பேசக்கூடாது. அதாவது பரவாயில்லைங்க, கர்ப்பிணி பெண்ணை பார்க்க கூடாதான். வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி ஒரு கற்பமா இதா இருக்கிற பொம்பளை யார பார்க்க கூடாதான்? கற்பஸ்திரியா ஒரு பொம்பளை வச்சுன்னு வைங்க, திருப்பிக்கணுமா மூஞ்ச. ஏன்? வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அது பாத்திர கூடாது, அதை கூட பார்க்க கூடாதான். இதெல்லாம் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம். இதை ஒழிக்கணும். இதை எதிர்த்து நம்ம பெண்கள்லாம் என்ன செய்யணும்? போராடணும். இது இஸ்லாத்துல இல்ல, எந்த குர்ஆன்ல இருக்கலாம்னு கேட்கணும். எவனா சொன்னா குர்ஆன்ல இருந்து காட்டு, ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டுன்னு கேட்கணும். அதனால இந்த இத்தாங்கிற சட்டம் விளங்காதனால இவர் சொல்லக்கூடிய நடைமுறை எல்லாம் இருக்கிறது. இத்தாங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணாம இருங்க, அலங்காரம் பண்ணாம இருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை.